ஹலோ காய்ஸ், இப்போ தான் லைவில் வந்து விஜய் விஷாலோடைய பயண வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் செம்ம தரமான எடிட்டிங்ப்பா, தரமான எடிட்டிங். ஒரு பக்கம் பார்த்தா தர்ஷிகா கூட சுற்றிட்டு இருக்காப்புல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா கூட வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. இதில் 3 படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. என் அன்பே என் கண்ணே தேனே அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு. தர்ஷிகாவோட பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு, அன்ஷிதாவோட பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மனுஷன் ரியலைஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, நம்ம பண்ணது தப்புடா, நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஹோப் கொடுத்தது வந்து தப்புடா அப்படின்னு சொல்லி சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. அவர் வந்து கண் கலங்கி நிற்கிறாப்புல, என்ன நான் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாப்புல. அந்த பையனை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எடிட்டிங்கில் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு வெறித்தனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ மோஷனில் காட்டுறது, அப்படி காட்டுறது, இப்படி காட்டுறது, அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து ஊட்டி விடுறது, தர்ஷிகா இவங்களுக்கு ஊட்டி விடுறது, அப்புறம் ஹக் பண்ணுறது, முத்தம் கொடுக்க சொல்லி இப்படி கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் விஷால் அவர் வந்து பண்ணியிருப்பாப்புல தர்ஷிகா கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 நிமிஷம் வீடியோ தர்ஷிகாவை மட்டும் தனி போர்ஷனாக எடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 2.5 நிமிஷத்துக்கு வந்து அன்ஷிதாவுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் விஷால் தர்ஷிகா கூட இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் விஜய் விஷால் அன்ஷிதா கூட இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டோடனே மனுஷன் என்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? வெறித்தனமாக சொன்னார் விஜய் விஷால். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீட்டை பார்த்துனா தெரிஞ்சிடும் அப்படின்றாப்புல. இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வீட்டை பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாப்புல. அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் யாருன்னு தெரியாமல் தான் உள்ளர வந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நான் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ மனுஷன் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ நம்ம வந்து இந்த பொண்ணுங்க விஷயத்தில் வந்து வீக்கு, நிறைய பேருக்கு ஓப் கொடுத்து லவ் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஏமாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? எனக்கு என்னமோ பல குழப்பங்களோடு வந்து இருக்குது. மனுஷன் வந்து அந்த எண்டப்பெல்லாம் கொடுக்கும்போது எந்த ஃபீலிங்குமே இல்லைப்பா. அந்த தர்ஷிகாவுடைய சீன்ஸ் எல்லாம் போடும்போது சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காப்புல. ஆனால் இதில் வேஸ்ட்டாக போனது, ரொம்ப கஷ்டப்படுறது யார் தெரியுமா? தர்ஷிகா தான். பாவம் அந்த பக்கம் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அன்ஷிதாவும் விஜய் விஷாலும் லவ் கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கேரளா போகலான்றாங்க, டூருக்கு போகலான்றாங்க, உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு நம்மளை பற்றின்னு சொல்கிறாப்புல, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு கமரக்கட்டு கொடுத்துட்டு வராங்க 2 பேரும். ஜாலியாக பேசுங்க, நாங்கள் வந்து கமரக்கட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு கமரக்கட்டை கொடுத்துட்டு இவங்க வேறு வந்து கமரக்கட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாட் அ கேர்ள். அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு அப்படியே பில்டப் பண்ணுறாங்க. ரியா வந்து கேட்குறாங்க, என்னம்மா கஷ்டமாக இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு ஆள் இருந்தாக்கா நம்ம கஷ்டப்படலாம், பாசம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா கஷ்டப்படலாம். அங்கே தான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்காக கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பாசத்தை கொட்டி என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கிளியராக சொன்னாங்க தர்ஷிகா. பட் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்தான் என்னை பொறுத்தவரையிலையும். ஸோ பாவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விஜய் விஷாலுடைய பயண வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திரா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.